வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 7 போல் போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 8 போல் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேங்காய் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் திருவி, அதையும் போட்டுடலாம். நல்லா தேங்காய் நல்லா செம்பருமா நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா செம்பரமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஆறணுன்னா அரைக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, நான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குக்காக 1 டீஸ்பூன் குழம்பு பொடியும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 10 சின்ன வெங்காயம், இவ்வளோத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுடலாம். இல்லை உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும்.
இதில் வந்து நம்ம 2 பச்சை மிளகா போட்டுடலாம். இது வந்து காரம் அதிகமாயிரும், அதனால் நான் முழுசாக போட்டிருக்கேன் வாசனைக்காக. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன் பச்சையாக இருக்குன்னா, நான் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கலராகவும் இருக்குங்க, அதனால். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் போட்டோம். இப்போ வந்து நான் தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம், அதனால் எதுவும் போட வேண்டாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலா பாட போட்டோம் நல்லா. இப்போ வந்து நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து நம்ம குழம்பு வற்றி வரும்போது உங்களுக்கு கட்டியாக ஆயிரும். உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். இடையில ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிடலாங்க. நான் இடையில 2 தடவை நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டாச்சு. இது வந்து நம்ம இறக்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பரிமாறினா சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆகிட்டுங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.